எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க. திஷ்டி சுத்துறேன், பாக்குறவங்க கண் பட்டுடும். உனக்கு யார் சுத்துறது? நீங்க தான் சுத்துறீங்களே அம்மாவே, போதாதா? நான் சுத்துறேன், நீங்க நில்லுங்கம்மா. இவ்வளவு அந்யோன்யமான தம்பதிங்கன்னு யார் கண்ணும் படக்கூடாது. ஆமா ஆமா, வெங்காயம் நரிக்க கூட உங்க அம்மா கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது. நல்லா சுத்து. என் பக்கம் பாரு, அந்த பக்கம் திரும்பி என் பக்கம் பாரு. கொஞ்சம் சிரி, கொஞ்சம் கண்ணடி. அது சரி, என்னம்மா உனக்கு கண்ணடிக்க தெரியல? அட என்னம்மா நீ, இந்த பாரு, அந்த பக்கம் திரும்பி வெடுக்குன்னு இந்த பக்கம் திரும்பணும். இது என்னது, நாடியில வெட்டு விழுந்திருக்குது? சின்ன பிள்ளையில வாசப்படியில தடுக்கி விழுந்துட்டியா? பரவாயில்ல, சினிமா உலகத்துக்கு முக வெட்டு வேணும்னு கேட்பாங்க. உனக்கு ஏற்கனவே வெட்டு விழுந்திருக்குது, நீயும் சீக்கிரமா முன்னுக்கு வந்துருவ. நீ என்ன பண்ற? அங்கேயே பாரு. ரெடி? இங்க பாரு, என் பக்கம் பாரு, சீரி. இப்ப என்ன பண்ற? அந்த பக்கம் போய் நின்னு அப்படி கவுந்தாப்புல நில்லு. இன்னும் கொஞ்சம் கவுந்துக்கோ, தலையை தூக்கு. ரெடியா? என்ன பார்த்து சிரி. யார் அவன் பக்கத்துல நிக்கிற? என்ன சார் நீங்க வந்து நிக்கிறீங்க? என்ன மதன் சார், ஃபுல் ஃபிகரை போட்டோ எடுக்க சொன்னா இப்படி பாட்டு எடுக்கிறீங்களே? இல்ல சார், ஃபிகர் நல்லா இருந்தது, ஒரு 4-5 எடுத்து வச்சா உதவுமேன்னு எடுத்தேன். நமக்கு தலைமுடிதான் வேணும், ஹேர் ஆயில் விளம்பரத்துக்கு போட்டோ எடுக்கிறோம். முதல்ல அதை எடுங்க சார். இந்த எடுக்கிறேன் சார். அம்மா அந்த பக்கம் வா, கொஞ்சம் திரும்ப. என்ன கூந்தல் மதன், என்ன இவ்வளவு நீளம்? கம்ப்ளீட்டா ஒட்டு சார். ஒட்டா? போட்டோல ஒட்டெல்லாம் தெரியாது சார். போட்டோவுக்கு கீழே நாம என்ன எழுத போறோம்? தர்ம பத்தினி ஹேர் ஆயில் தைலத்தை தேய்த்தால் தலைமுடி தரையில் புரளும் அப்படின்னு போட்டா போதும். அவ்வளவுதான், வியாபாரம் பிச்சுக்கும். தைலத்துல தகராறு இருந்து வாங்கினவங்களுக்கு முடி பூரா கொட்டி போச்சுன்னா இந்த ஸ்டில்ல நாம தான் எடுத்தோம்னு தெரியவே கூடாது. தெரிஞ்சது பின்னிடுவாங்க. என்னமோ உங்க காட்டுல மழை பெய்யுது, அப்ப உங்க வீட்டுல லேசா தூவானம் தெரிக்குமே. அம்மா கொஞ்சம் சிரி. ஓகே, அந்த முடி அங்க வச்சுற மாதிரி முன்னாடி தூக்கி போட்டுக்கோ. அட என்னம்மா அது கூட தெரியல. அப்படித்தான் அப்படித்தான். சார் கவனிங்க, சில்லறைய கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. ஸ்மைல். ரெடி? ஓகே சார், என் வேலை முடிஞ்சது. சார் இந்தாங்க என் வீட்டு விலாசம். உங்க வீட்டுக்கா? எதுக்கு? தெரியாத மாதிரி தான், சும்மா வாங்க சார். பை பை. சுபியா கூப்பிட்டீங்களா சார்? ஆமா, நான் அவசரம் வெளியில போயிட்டு இருக்கேன், அரை மணி நேரத்துல வந்துருவேன். எங்க சார் போறீங்க? போகும்போது எங்க போறேன் கேட்காதியா, முதலாளிட்ட சொல்லிடு. முதலாளிட்ட சொல்லிடு, இப்ப வந்துடுறேன். சரி சார். என்னங்க ஆபீஸ் போகலையா? ஏதாவது மறந்துட்டீங்களா? ஒண்ணும் பேசக்கூடாது. ஐயோ கைய விடுங்க, ஐயோ கைய விடுங்க, விஷயத்தை சொல்லுங்க. இன்னைக்கு இவருக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுமே புரியலையே. என்னங்க பேசக்கூடாது, விட்டுங்க. என்னது திடீர்னு நிமிஷம் வேலை விட்டுட்டு வந்து? இன்னைக்கு ஆபீஸ்ல கேலண்டர் விளம்பரத்துக்கு குத்தி வந்திருந்தா, மாடலுக்கு ஒரு போஸ் கொடுத்தா, அப்படியே எனக்கும் ஒரு போஸ் கொடுத்தா, அவளோட அட்ரஸையும் கொடுத்துட்டா. ஓஹோ, அவசரத்துல அங்க போறதுக்கு பதிலா அட்ரஸ் மாதிரி இங்க வந்துட்டீங்களா? அவ கூப்பிட்டா அங்கில்ல போகணும், இங்க வந்து என்னையும் இந்த பாடுபடுத்துறீங்க. அதுதான் நம்ம கிட்ட இல்ல. வெளியில அழகான பொண்ணை பார்த்துட்டா மனசை பறி கொடுத்துட கூடாது, உடனே பொண்டாட்டியை தேடி போகணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதுக்கு நேரங்காலமே கிடையாதா? சத்தியமா கிடையாதுன்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க. மூடு வந்துருச்சு, ஓடி வந்துட்டேன். உங்ககிட்ட எதையாவது மறைச்சிருக்கேனா? ஒரு பொண்ணு மாடலிங்க்கு வந்ததுக்கே இப்படின்னா, ஒரு நாளைக்கு 7-8 பொண்ணுங்க மாடலிங்க்கு வந்து உங்களுக்கு மூடு வந்துருச்சுன்னா என்ன ஆகுறது? ஒண்ணும் ஆயிடாது. உன்னை 7-8 தடவை தொந்தரவு பண்ணுவேன்.
இதுல யார் பேர் விழுதோ அவங்களுக்கு அப்பா ஊட்டி விடணும். 1 2 3. இரு தீனா, நீ ஒரு சீட் எடு. அம்மா. என்னது, எப்ப சீட் எடுத்தாலும் அம்மா பேரே வருது. எங்க அம்மாவை கூட்டி விடுங்க. பதிலுக்கு எனக்கு ஊட்டனா என்ன ஊட்டுற சரியா? அப்படிதான். பதிலுக்கு எனக்கு ஊட்டி வரணும். நீங்க என்ன சின்ன குழந்தையா? ஏதாவது முறைச்ச சின்ன குழந்தைய கொடுத்துருவேன். ஆமா. என்னது வயசு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு? அப்புறமா வச்சுக்கலாங்கறியா? திருட்டு கள்ளி, எல்லாத்துலயும் அம்மா பேரே எழுதிருக்கியே. இதுக்கு அப்பாவும் உடந்த தினம் 8 அணா லஞ்சம் தராங்க. இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். டாடி, நீங்க தான் எல்லாருக்கும் ஊட்டி விடணும். எல்லாருக்கும் ஊட்டி விடுறேன், எல்லாருக்கும் ஊட்டி விடுறேன். மீனாவுக்கு ஒரு வாயி, கீதாவுக்கு ஒரு வாயி. லஞ்சம் வாங்கணும் இங்க வந்து சொல்லணுமா? இந்தா சாப்பிடு. இப்படியே ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறீங்க. நாளைக்கே கல்யாணம் ஆயி உங்களை விட்டு பிரியறப்போ ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. நான் ஏன் பிரியறேன்? எல்லாரையும் கூடவே தான் வச்சுக்குவேன். வித்யா, மீனா, கீதா, டாடியை விட்டு போவீங்களா? எங்களால டாடியை பிரியவே முடியாது. நல்லா தெம்பா கத்துங்க. We want daddy. We want daddy. I want mummy. I want Gauri. அம்மா, பஸ்ஸுக்கு பணம் கொடு. இந்த அம்மா, பொட்டு சரியா இருக்கா? இந்த பஸ் சார்ஜ். வரேம்மா. சரி. என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி என் பின்னாடி சுத்துறீங்க? எனக்கு கொடுக்க வேண்டியது கொடு. அம்மா, அம்மா, இந்தா போயிட்டு வா. டாடா. டாடா. ஆமா, ஆபீஸ் போகும்போது அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போக கூடாதா? ஆள் பாதி ஆட பாதி. பொண்ணுங்க எல்லாம் திட்டுறாங்க, அப்பா ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறாருன்னு. எனக்கு இதுக்கு இனிமே அலங்காரம். இனிமே எவ்வளவு என்ன பார்த்து மயங்க வேண்டாம். அப்படி ஒரு ஆசை இருக்கோ மனசுல? உன்னை தவிர வேற யாரையும் நிமிந்து கூட பார்த்தது இல்ல. என்ன டவுட்டா? அப்பா, வாங்கப்பா போலாம். போலாம் போலாம். ஏமாந்துட்டீங்களா? குழந்தைங்க கூப்பிடுறாங்க, புறப்படுங்க. இது வந்து போங்க. அதுல நான் புறப்படுங்கண்ணா. என்ன, எதை மறந்துட்டீங்க? வந்து உன்னை மறந்துட்டேன். என்ன? இதான் மறந்துட்டேன். என்னங்க குழந்தையாட்டம். விடுங்க. வரட்டுமா? கொஞ்சம் இருங்க. என்ன, ஆபீஸ்க்கு லீவ் போட்டுமா? அப்பா வாங்கப்பா. இத வந்துட்டேம்மா. அப்புறம் சரி சரி சரி. கதவை பூட்டிக்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.